Hi friends, வணக்கம். லாஸ்ட் வந்து 2 வீடியோஸ் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் கிளாஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இது 3வது வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் சொல்லித்தர முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதாவது கிளாஸஸ் போகும்போது மற்ற டவுட்ஸ் எப்படி கேட்குறது அப்படிங்கிறது வேண்டாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மிஷினுடைய பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸினுடைய மீனிங்ஸ், அதாவது ஒரு சில வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். 2வதுல வந்து நம்ம ஹேண்டில் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது கையில் தைக்கிறது எல்லாமே நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அடுத்தது மிஷினில் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் எந்த ஒரு கார்மெண்ட் தைக்கணும், கார்மெண்ட் அப்படின்னா நம்ம தைக்கிற ட்ரெஸ்ஸை தான் கார்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து கார்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த பெரிய யூனிட் அப்படின்னு அதுக்கு மீனிங் வரும். ஆனால் நம்ம இந்த ஸ்டிச்சிங் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டி அப்படின்னா அது ஒரு கார்மெண்ட், ஒரு சுடிதார் அப்படின்னா அது ஒரு கார்மெண்ட். நம்ம என்ன தைக்கிறோமோ அது வந்து கார்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு துணி, ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங் வரும். அதனால் அதையும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு சில இடங்களில் நான் சொன்னாலும் நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு இதை தைக்கும்போது நம்ம அதை என்னென்ன அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு துணி நம்ம வந்து வாங்கிட்டோம், ஒரு லைனிங் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், அதை நனைச்சி எல்லாமே அயன் பண்ணி நம்ம அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதில் இருந்து அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறையா பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது, ஒரு சிலருக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது. எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் நோட்டை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த நோட்டில் எழுதி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் என்னைக்காவது நான் உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அதை காட்டணும், அதை நான் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு யூஸிங் மெட்டீரியல்ஸ், ஒரு கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அயன் பாக்ஸ் வேணும். அயன் பாக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சும்மா ரஃப்பாக ஒரு கேன்வாஸ் அயன் பண்ண, ஒரு சுருக்கமான மெட்டீரியல் அயன் பண்ண, அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்கல, என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம நல்லா தைக்கிறோம், நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மெட்டீரியல் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம தைக்கலாம், தாராளமாக தைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொசீஜர் படி நம்ம போகும்போது என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம கரெக்டாக நீட்டாக அதை வந்து தண்ணியில் நனைச்சி அயன் பண்ணி கட் பண்ணும்போது அயன் பாக்ஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து அதிக இடங்களில் கார்மெண்ட்ஸ் அதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் ஷீட் நமக்கு தேவைப்படும். பேட்டர்ன் ஷீட் வந்து எப்படி பேட்டர்ன்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கார்மெண்ட்ஸுக்குமே அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கான பேட்டர்ன் ஷீட் உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதாவது ஒரு நம்ம அட்டை போடுற கலர் இல்லாமல் ஒரு காக்கி கலரில் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுதான் நம்ம பேட்டர்ன் ஷீட்டுன்னு சொல்லுவோம். அதை வாங்கி நல்லா இது பண்ணி அந்த ரோல் இல்லாமல் நல்லா நீட்டாக மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் போடுறீங்களோ அதை பேட்டர்ன் போட்டு நம்ம அதை வச்சுக்கலாம். அதனால் பேட்டர்ன் ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கட்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், அதாவது மார்க்கர் வேணும், ஸ்கேல் வேணும். ஸ்கேலில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா எல் ஸ்கேல் இருக்குது. இந்த எல் ஸ்கேல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அந்த எல் மாதிரி ஷேப்பு வரனால கீழே துணியோடைய ஸ்ட்ரெயிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தெரியும்.
ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு கோடு போடும்போது அந்த கோடே நமக்கு நேராக இருக்கா கிராஸாக இருக்கான்னு தெரியாது. அப்போது எல் ஸ்கேல் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த மடிப்பு பகுதியில் இருந்து கீழே வர பகுதியில் அந்த ஸ்கேல் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டான நேர்கோடாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷார்ட் ஸ்கேலு, ஏன்னா எல்லாத்துக்குமே லென்த்தாக இருக்க ஸ்கேலை வச்சு கோடு போடணுன்னா கஷ்டம். அதனால் நம்ம ஒரு அடி இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சுருப்போம். அந்த ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து பர்டிகுலராக வரைய கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து ஆம்ஹோல் அந்த ஸ்கேல் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெண்டு ஸ்கேல்னு இருக்குது. அது ஒரு சிலருக்கு அந்த ஷேப் வரைகிறதுக்கு, கேதரிங் பேண்டாக இருக்கட்டும், அந்த சுடிதாருடைய சைடு ஷேப்பாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணி வரைகிறதுக்கு பெண்டு ஸ்கேல் வந்து இருக்குது. அது பேண்ட்டுக்கு இருக்குது, சுடிதாருக்கு இருக்குது, எல்லா இதுக்குமே பெண்ட் ஸ்கேல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல், லாங் ஸ்கேலு, ஷார்ட் ஸ்கேலு, எல் ஸ்கேலு, இது எல்லாமே ஸ்கேல் வெரைட்டியில் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இது மட்டும் நமக்கு இருந்தால் கூட போதும். நார்மலாக ஒரே ஸ்கேல் இருந்தால் கூட நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதிலெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து உங்களுக்கு தெரியும், கையில் எம்மிங் பண்ணுற ஊசி வேணும். அதுக்கப்புறம் பெரிய ஊசி வந்து சைஸ் கேட்குறீங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சைஸஸ் வந்து இது பண்ணுறதில்ல. இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் அப்புறமா உங்களுக்கு கேதர் பண்ணி சைஸஸ் சொல்கிறேன். நல்லா பெரிய ஸ்கேல், பெருசாக, அதாவது ஒரு மொத்தமாக இருக்கணும், எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஊசி குத்தி எடுக்கும்போது அந்த இடம் ஹோல் வந்து நல்லா தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். லாங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இல்லை. ஷார்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் திக்காக இருக்கணும். தின்னாக இல்லாமல் திக்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஹோல் போட்டு எடுக்கும்போது அந்த இடம் வந்து அந்த ஹோல் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹோல் அப்படியே இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் அந்த ஊசியை பார்த்தே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது சைஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை சொல்லிடுறேன். அதே மாதிரி மெஷின் நீடில், இது வந்து மேக்ஸிமம் நம்ம ரொம்ப 14ஆம் நம்பர் யூஸ் பண்ணால் போதும். நம்ம சுடிதார், ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்கும்போது ஒருவேளை நல்லா திக்காக காட்டன் மெட்டீரியல்ஸாக தைக்கிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் 16 வாங்கிக்கோங்க. இல்லாட்டினா 14 சைஸ் வாங்கினீங்கன்னா போதும். ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஊசி தனியாக இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாபின், கேஸு, நூல். பாபின் வந்து கரெக்டாக உங்களுடைய கேஸுக்கு செட் ஆகி ஃப்ரீயாக ரோல் ஆகிற மாதிரியான பாபின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இழுக்க வராமையோ இல்லை வெவ்வேறு மாதிரியான பாபினோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பாபினை பொறுத்த வரைக்கும் ஒரே கம்பெனி, ஒரே சைஸு, ஒரே மாதிரியான பாபின் அந்த கேஸுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கேஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்டிச்சஸும் ஃபர்தராக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக நல்லா நீட்டாக வரும். கேஸும் அதே மாதிரி தான். மிஷினுடைய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா, ஏன்னா மிஷின்லேயே ஒன்று இருக்கும், எக்ஸஸாக வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. த்ரெட்டு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. கோட்டு, வர்தமான், மூன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நார்மலான காட்டன் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு சில்க் த்ரெட் இதெல்லாமே நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து யூஸ் ஆகாது. அதெல்லாமே எம்ப்ராய்டரி அந்த மாதிரி போயிடும். மேக்ஸிமம் பிளாக் த்ரெட் வந்து எப்போவுமே உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது அடிக்கடி கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது எந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த ஃபால்ட் வரத்தான் செய்யும். அதே மாதிரி அந்த நூலை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய பிசுறு இல்லாமல் இருக்கணும். ஓரளவுக்கு நிறைய பிசுறு இருந்துச்சுன்னா அடிக்கடி கட் ஆகும். அதனால் அந்த நூல் எடுத்து பார்க்கும்போது பிசுறு இல்லாமல் அது டபுள் இதாக தான் இருக்கும், ஏன்னா ட்விஸ்டடாக தான் இருக்கும். அந்த மாதிரி த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பேசிக்காக நான் சொல்லும்போது தான். மற்றபடி நீங்கள் எங்கே போய் த்ரெட்டு வாங்கினீங்கனாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிம்மர் வந்து நம்ம கட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நூல் கட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மெஷினில் வந்து சிசர் வச்சு பெரிய கத்திரிக்கோல் வச்சா டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க சின்னதாக ட்ரிம்மர் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடத்துலலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கத்திரிக்கோல் உங்களுடைய சைஸு கட்டிங்க்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து அதனுடைய சைஸஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதான் மார்க்கர் சொல்லிட்டேன். டேப்பு, மெஷர்மெண்ட் டேப்பு வந்து அதுவும் நான் சொல்லியிருக்கேன். ஒயிட் டேப்பு தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டேப்பை அடிக்கடி மாற்றுங்க. டேப்பு ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் ஆக ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும். அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து வேரியேஷன் வந்துடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஒரு மாதிரி ரஃப்பாகி மடமடன்னு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேப்பை வந்து நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வேறு டேப்பை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், பேனா, நோட் புக்கு, அப்புறம் ஸ்டாப்லர் வேணும், பால் பின் வேணும். இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க.
இது எல்லாமே நீங்கள் நோட்டில் வந்து என்ட்ரி போட்டு ஒவ்வொன்றும் அதனுடைய பர்பஸை எழுதிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ நீடில் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, அதனுடைய சைஸஸ், அதனுடைய இது எல்லாமே நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி மெஷின் நீடில் எப்படிங்கிறத அதையும் எழுதிக்கோங்க. லாங் நீடில் அப்படின்னாவே என்னென்ன பர்பஸ் அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. சப்போஸ் நான் சொன்ன பர்டிகுலர் வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரில அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதில் தெரியும். அந்த நீடில் அப்படின்னிங்கனாவே நீலினோட சைஸஸ்ஸு, அதனுடைய வேரியேஷன், அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நெட்டில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் பார்த்து ட்ராயிங் பண்ணிக்கிறதா இல்லை எழுதுறதா. ஏன்னா இப்போ நான் எடுக்கிற கிளாஸஸ் வந்து நான் இதை பெருமைக்காக உங்ககிட்ட சொல்லலை, எனக்குமே யாருமே சொல்லி கொடுக்காத விஷயங்கள் தான். நம்ம போய் தேடி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை ஒட்டுக்கா கேதர் பண்ணி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஷன் டிசைனுக்கு போனாலும் சரி, இல்லை வேறு டெய்லரிங் ப்ராக்டிஸ்க்கு போனாலும் சரி, டெய்லரிங் கிளாஸுக்கு போனாலும் சரி, நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஏக்கத்தோடு போகிற விஷயங்கள் வந்து நமக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நானும் கிளாஸஸ் போனது கிடையாது. ஏன்னா என்கிட்ட வர்றவங்க சொன்ன ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். இது என்னுடைய தற்பெருமைக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஒரு கையில் ஒரு சிசர் கிடச்சா எதை வேணாலும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அதை செய்ய முடியும். அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் தேவையான பொருளை வெட்டாமல் ரஃப்பாக இருக்கிறத எதை வேணாலும் வெட்டிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த கட்டிங்க்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த ரவுண்டு, ஸ்ட்ரெயிட்டு, பெண்டு இது எல்லாமே நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பில் நிறைய கட் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. பேப்பர் கட் பண்ணுறதுக்கு ரஃப்பாக சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. துணி வெட்டுற சிசரில் பேப்பர் வந்து கட் பண்ணாதீங்க. அப்புறம் அது மழுங்கிரும், மறுபடியும் அதை வந்து நம்ம சாண பிடிக்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த கிராஸாக வெட்டுறது, அதாவது நெக் பீஸ் கட் பண்ணுறது, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது, ஆம்ஹோல் வளைவு கட் பண்ணுறது, வி கட் போடுறது, நாச் போடுறது. வி கட்னா இப்படி கண்டினியூஸாக அந்த சைட்லலாம் இது போடுற மாதிரி போடணும். நாச்சஸ் உங்களுக்கு தெரியும், சின்னதாக சிசர் கட் போடுறது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் ப்ராக்டிஸ், இந்த பேசிக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீடில் ஃபஸ்ட்டு வந்து அயன் பாக்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் வேணும்னு சொல்லியிருக்கேன். மூணாவது நீடில் வேணும். அது என்னென்ன சைஸஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் மெஷினுடைய ஊசியும் உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் நீடில், அதுவும் உங்களுக்கு பர்பஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஹூக் மாட்டுறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹூக் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுன்னா, பின்னாடி இருக்க அந்த அதாவது நீடில் ஐன்னு சொல்கிறது அதனுடைய நூல் கோர்க்கிற பகுதி, அது வந்து பெருசாக இருக்கணும். இப்படி ஊசியை கோர்த்து நம்ம எடுக்கும்போது அந்த இடம் நல்லா குழியாக வரும். அப்போ அதில் ஹூக் மாட்டி தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு பர்பஸ்க்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது பாபின், கேஸு, த்ரெட்டு, அப்புறமா ட்ரிம்மர் சொல்லியிருக்கேன், சிசர் சொல்லியிருக்கேன், மார்க்கர் சொல்லியிருக்கேன். மார்க்கர் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கிங்க்கு தான். அது மார்க்கிங்க்கு நிறைய திங்ஸ் இருக்குது. பென்சில்லையே இருக்குது, நம்ம வந்து மார்க்கர் இருக்குது, இது வந்து டெய்லர்ஸ் மார்க் இருக்குது. இந்த மாதிரி எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மார்க்கர்ஸுமே டோட்டலாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டேப்பு வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன டேப்பு, நைலான் டேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஷார்ட் ஸ்கேலு, லாங் ஸ்கேலு, எல் ஸ்கேலு, பென் ஸ்கேலு, ஆம்ஹோல் ஸ்கேலு இது எல்லாமே வாங்கிக்கோங்க. த்ரெட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர். அதே மாதிரி இன்னொரு இது இருக்கும், அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட் கட்டிங், அதுவும் ஒரு ட்ரிம்மர் மாதிரி தான். அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பென்சிலு, பேனா, நோட்டு, ஸ்டாப்லரு, பால்பின் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸிங் மெட்டீரியல். அது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ட்ரிம்மர் அப்படிங்கிறது அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அந்த இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட்டிங் ப்ராக்டிஸில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பழகிக்கோங்க, ரவுண்ட் கட் பழகிக்கோங்க, அதே மாதிரி பெண்டாக கட் பண்ணி பழகிக்கோங்க, கிராஸ் கட் பழகிக்கோங்க, அதே மாதிரி வி கட்டு, நாச்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இதில் வர நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியனையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுறது, சும்மா இருக்கிற நேரத்தில் டிராயிங் வந்து போட்டு பழகுங்க. டிராயிங் அப்படின்னா நீங்கள் ஒரு இயற்கை காட்சி வரையணும் அந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாம். அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு வந்து என்னென்னலாம் பேசிக்காக வளைவு வரைவோம். அந்த இப்போ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து அதில் நிறைய டிராயிங்ஸுக்குன்னே ஒரு சாப்டர் வரும். அதில் வந்து இந்த நோஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அது வந்து நான் அந்த நோஸு, அப்புறம் ஐஸு, அப்புறம் இயர்ஸு, இந்த மாதிரி நெக்கு, ஹேண்டு, அந்த ஃபிகருடைய ஹைட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ், ஒரு சப்ஜெக்டாகவே அது வரும் அந்த ட்ராயிங். அந்த அளவுக்கு நீங்கள் வரையல அப்படின்னாலும் நார்மலாக அந்த பெண்டு, இந்த எம்ப்ராய்டரி போடுறது, மெஹந்தி போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வரைஞ்சி உங்கள் கைக்கு ப்ராக்டிஸ் தான். நான் உங்களுடைய அவுட்புட் என்னன்னு நான் கேட்கல. உங்கள் கைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரஃப்பாக நம்ம ஒரு ஆர்ம் ஹோல் வரைகிறது, ஒரு நெக்கு வரைகிறது, ஒரு டாட் லைன் வரைகிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய நோட்லேயுமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் நினச்சதை ஒரு டிசைன் பண்ணணும், நீங்கள் புதுசாக ஒரு மாடலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த ட்ராயிங் சென்ஸ் தேவைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஒரு லிப்ஸில் இருந்து ஆரம்பித்து, ஒரு நோஸில் இருந்து ஆரம்பித்து, ஒரு ஐஸில் இருந்து ஆரம்பித்து, அந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சும்மா ஒரு நோட் வச்சு ரஃப்பாக அதில் வரைஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ட்ராயிங்கினுடைய இது வந்துடும். அந்த பென்சில் யூஸ் பண்ணி, ரப்பர் யூஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஹேண்டை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி எல்லாம் வரைஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ட்ராயிங் சென்ஸும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இது யாராக இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. இப்போ நான் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் போதும். புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு திருப்பி கேட்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ளவரை பார்த்து வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு படிக்க தேவையில்லை, அதை பார்த்து நம்ம வரைஞ்சா போதும். அதனால் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் நமக்கு தேவை. படிப்பு அப்படிங்கிறது என்ன, நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான் படிச்சிருக்கேன், என்னால் முடியுமா அப்படியெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இது வரைக்கும் நம்மளுடையது 3 கிளாஸஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த 3 கிளாஸஸுக்குமே எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்னென்னலாம் உங்களால் பண்ண முடியுமோ, நான் சொன்ன ஐடியாவை விட உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.